பிரைஸ் இல்லை பிரதர். வீட்டில் தானே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். ஓகே. இல்லைங்க, ஒரு விஷயமா பார்க்கலாம், நானும் அம்மாவும் பார்க்கணும். வாங்க. ஓகே. பிரைஸ் இருக்குமா? பிரைஸ் தனியாக குடிக்கிறீங்க, சாப்பிடுறீங்களா? அதாவது இல்லை நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். ஓ சரி சரி. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வந்திருந்தீங்க. ஆமாம், பையனுக்கு உங்கள் சபையிலேருந்து பொண்ணு பார்க்கலான்னு வந்துருக்கோம். அப்படிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லிருக்கீங்களா? ஓகே ஓகே, பரவாயில்ல. பொண்ணு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ரவிக்கு? பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், நல்லா அபிவிருத்தி இருக்கணும், பையனுக்கு நல்ல சம்பளம் வாங்கலாம், அவன் லைஃபு அவன் தகுந்த மாதிரி இருக்கணும். ஓ சரி சரி. வேற? ஆமாம், எங்களுக்கெல்லாம் இருக்கணும். உங்கள் ஆளுகளா? இதெல்லாம் தப்பு இல்லைங்கம்மா. தப்பு தான் தெரியுது, அப்புறம் என்ன பண்ணுறது? நாங்கள் மட்டும் இல்லையா, ஃபேமிலியில் எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்பாங்களா, நாங்களும் பதில் சொல்ல முடியாதுல்ல. அம்மா சொல்கிறது என்ன பண்ணுறேன், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸில் தான் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த பொண்ணும் சேமாக இருந்தால் பரவாயில்ல. உங்கள் 2 பேர்த்து சில கேள்விகள் கேட்கலான் இருக்கேன். இந்த உலகத்தை படைக்கும்போது பார்த்தோம்னா ஆணும் பெண்ணுமாக தேவன் படைச்சார், தன்னுடைய சாயலை படைச்சிருக்காரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க மட்டும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அநேக நபர் இருக்கலாம், அவங்க செஞ்ச பாவத்தின் விஷயம் ஒடுக்கப்பட்ட நபர்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவன் ஊழியம் செஞ்சுருக்காரு. சமாரிய ஸ்திரியும் நசரியர்கள் இடத்துலையும் சமாரிய இடத்துலையும் அநேக இடங்கள் இருக்குது, வேதத்தில் நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி பார்த்தோம்னா பேதுரு தன்னோட ஊழியத்தை தொடங்குவது பார்த்தோம்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்குறாரு. என்னென்னா மேலேருந்து பார்த்தா நிறைய மிருகங்கள் வருது, அதை வந்து அடித்து சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு, இது தீட்டுள்ளதை நான் ஒன்றும் புசிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் வேதத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் போது மனுஷனை வந்து மேலேயும் கீழேயும் பார்க்க ரொம்ப தவறான விஷயம் சொல்லிட்டு ஆரம்பத்திலே உன்னிடத்தில் அன்பு கூட பிறடத்தில் அன்பு குருவாயாக ஒரு வசனம் வரும்போது நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை என்ன பண்ணீங்கன்னா வழி விலகி போயிடுறீங்க. மனுஷனுக்குள்ளே இவன் பெரியவன் அவன் தாழ்ந்தவன் எந்த இதுவுமே கிடையாது. மனுஷ பறவை எல்லாருமே ஒன்று தான். கடவுள் அந்த மாதிரி இருக்கதை விரும்புகிறாரு. அப்படி இருக்கிற நோக்கி நீங்கள் இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருது. இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனாலும் சொந்தக்காரங்க ப்ரெஷர்லனால நான் பேசிட்டேன். கடவுள் யாரையும் அந்த மாதிரிலாம் நினைக்கல, நாங்கள் பண்ணது தப்பு தான், சாரி. எங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் போதும். சாரி பாஸ்டர், நானும் இந்த தவறான புரிதலே இருந்திருக்கேன் ரொம்ப நாளாக. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிருக்கு. இனிமேல் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே சம்மந்தான்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கூடி சீக்கிரத்தில் உங்கள் மனதை மாற்றிக்கிறீங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்திருக்காரு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு நல்ல பொண்ணு தான் உங்களுக்கு கட்டாயம் நான் கால் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் தேங்க்யூ.